எல்லோருக்கும் வணக்கங்க. உங்கள் ஜீவா பேசுகிறேன். இது ஒரு திரைப்படத்திற்கான சிறுகதை. இந்த கதை நிச்சயம் வெற்றி பெறும். ஒரு நடிகர் அல்லது ஒரு இயக்குனர் இதை கவனித்து நம்மை அழைத்து இதை சிறந்த திரைப்படமாக்குவார்கள் என்ற நம்பிக்கையில் கதைக்குள் இப்போ போகலாம். முதல் காட்சி, விருது வழங்கும் விழா நடக்கின்றது. சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த நகைச்சுவையாளர், சிறந்த தயாரிப்பாளர், சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த ஒளிப்பதிவாளர், இப்படி போய்கிட்டே இருக்குது. இந்த வருடத்தின் சிறந்த இயக்குனருக்கான விருதுன்னு அறிவித்து எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி ஒரே ஒரு ஃபோக்கஸ் லைட்டு மட்டும் ஒருத்தர் மேலே படுது. அவர் எழுந்திருச்சு மேடையை படியை தொட்டு கும்பிட்டு மேலே போகிறாரு. சிறப்பு விருந்தினர் அவரை கையை பிடிச்சி லைட்டெல்லாம் ஆன் ஆகி இந்த ஏவியில் இவரை பற்றி பேசி ஆரம்பிக்கும் பொழுது இவர் ஆடியன்ஸையும் எல்லாத்தையும் பார்த்தோன்னே சுயநிலவை இழந்து பொத்துன்னு சரிஞ்சு விழறாரு அந்த விருது வாங்க வந்த இயக்குனர். அதோட அந்த காட்சி இருட்டாகுது. அங்கேருந்து படம் தொடங்குது. அப்படியே பின்னோக்கி பார்த்தா அவர் நினைவு தெரிந்த நாள் முதலாக தன்னை சினிமாவில் ஒரு இயக்குனராக பல பேர் நம்மளை நம்ம கதைகளையும் நம்ம கருத்தியலில் புகுந்த கதாபாத்திரங்களையும் நம்ம மக்களிடத்தில் கொன்று சேர்த்து அதில் பெரிய அளவுக்கு நம்ம அவங்களோட வரவேற்பை பெறணுங்கிறது அவரோட பிறவி 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 ஆசை. இப்படி இருக்கார். அங்கேருந்து படத்தோட பேர் ஆரம்பித்து அப்படியே போகுது. அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. என்னன்னு எல்லாம் பயங்கர பரபரப்போட டைட்டில் கார்டெல்லாம் முடியுது. அதன் பிறகு அவரோட பிறப்புலேருந்து கதை ஆரம்பிக்குது. அவர் எங்கே, எப்போ, எந்த டயத்துக்கு பிறக்கிறாரு, அதுக்கப்புறம் எப்படி வளர்கிறாரு, அவரோட பள்ளி படிப்பு எப்படி, பால்ய பருவம், இளமை பருவம், இளமைக்கு அடுத்து முதுமை பருவம், இப்போது இருக்கிற பருவம், இதையெல்லாம் அப்படியே நாம் அசை போட்டு அவர் எங்கேருந்து வந்தாருன்னு காட்டுறோம். அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா, தன்னை மீறி தன்னை கண்ட்ரோல் செய்ய முடியாத நிலைக்கு அவர் எப்போ போவார்னா, அதிகப்படியான உணர்ச்சி வசப்படும் பொழுது. அதாவது தனக்கு ஒரு விஷயம் உள்ளே ஓடுறத அதை அப்படியே ரியாலிட்டியில் நடைமுறையில் பார்த்துட்டாருன்னா அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தன் சுயநிலவை இழந்து சரிஞ்சு விழுந்துருவார். அதன் பிறகு எப்போ ஏந்திரிப்பாருன்னு அவருக்கே தெரியாது. முகத்தில் தண்ணி தெளிச்சோ ஊசி போட்டோ மருந்து கொடுத்தோலாம் அவரை எழுப்ப முடியாது. அவராக எழுந்திருத்தால்தான். இப்படி ஒரு வினோதமான ஒரு விஷயம் அவருக்கு இருக்குது. இப்படி இருக்கிறவர் எப்படி இயக்குனர் ஆனார், சிறந்த இயக்குனருக்கான விருது வாங்குகிற அளவுக்கு எப்படி வந்தார், இவ்வளோ ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் இவர் எழுந்திருத்தாரா, போய் விருதை வாங்கினாரா, இவரோட எதிர்காலம் என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அப்படிங்கிறது தான் மொத்த முழு திரைக்கதை. திரை வடிவமாக கொண்டு வரலான்னு நம்ம யூகிச்சிருக்கோம், எழுதியும் வச்சுருக்கோம். சரிங்களா? இதுதான் இந்த கதை சுருக்கம். இந்த கதையில் நீங்கள் உங்களோட கற்பனைக்காக சொல்ல, என்னோட முடிவில் இருந்து சொல்கிறேன். இந்த கதையை எஸ்ஜே சூர்யா பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் அவர் இயக்குனராக பண்ணுவாரான்னு தெரியாது. ஆனால் நான் நினச்சது விஜய் சேதுபதி அவர்கள் இந்த கதையை பண்ணாருன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த ஹீரோ கதாபாத்திரம், கதை நாயகனான கதாபாத்திரத்தை அவர் பண்ணால் சூப்பராக இருக்கும். அதற்கடுத்து சூர்யா அவர்கள், இந்த 3 பேர் இதை பண்ணனா அவ்வளோ ஆப்டாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக எனக்கு 3 பேருமே இருந்தாலும் நான் இதை முத யோசிக்கும்போது வந்த நபர் விஜய் சேதுபதி அவர்கள். அவர் இந்த கதாபாத்திரத்தை பண்ணார்னா என்னமோ இன்னும் ரியலிஸ்டிக்காக யதார்த்தமாக இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா நான் எழுதும்போது அவர் முகம் வந்தது. சப்போஸ் அவர் பிஸியாக இருக்கார், பிடிக்க முடியலன்னா ஆப்ஷனுக்கு தான் எஸ்ஜே சூர்யா அவர்களையும்
நடிகர் சூர்யா அவர்களையும் நான் வந்து இங்கே வழிமொழிகிறேன். இந்த 3 பேரில் யார் இதை பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கான திரைக்கதை, வசனம் மற்ற அனைத்தும் என்னிடம் தயாராக உள்ளது. ஆனால் இதை நான் இப்போ செய்கிற இடத்துல எந்த வகையிலையுமே நான் வந்து முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த 3 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் இதை பார்த்தார்கள் என்றால், கேட்டார்கள் என்றால், அவர்கள் நிச்சயம் யாரேனும் ஒருவர் வாய்ப்பு கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இந்த கதை சுருக்கம். இது வந்து சிறுகதை. இதை வந்து எதிர்கால முழு நீள திரைப்படமாக பார்க்கணுன்னு ஆர்வம் இருக்க யாராக இருந்தாலும் இதை நான் வழிமொழிந்த அல்லது திரைத்துறை சம்பந்தப்பட்ட யாரிடமாவது சேர்த்தால், அவர்கள் ஒரு வாய்ப்பு தந்தால், இதை நிச்சயம் நான் நினைத்தபடி செய்வதற்கான முழு உழைப்பையும் தர நான் தயாராக இருக்கிறேன். சரிங்களா? இதில் குறிப்பாக வந்து என்னடா ஒரு வீடியோ போட்டு சான்ஸ் கேட்குறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ எனக்கு தெரிந்த வழிவகையில் இது ஒன்றுங்க. நான் வந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தது, ஜாதக வீடியோ போட்டது, அது எல்லாமே இந்த மக்களை வந்து என் பக்கம் திருப்பணுங்கிறதுக்காக கற்றுக்கிட்டு போட்ட ஒரு வேலைங்க அது. ஆனால் என்னோடய இலக்கும் என்னோட நேசிப்பும் லட்சியமும் சினிமா சினிமா சினிமா. அதற்காக அதை பயன்படுத்தி கொண்டேன். ஆனால் அதிலும் இப்பொழுது எனக்கு உடன்பாடு இருக்கிறது. அதை பற்றியும் நான் அனைவருக்கும் எந்த கேள்வியோ அல்லது ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றாலும் நான் பார்ப்பேன், பார்க்கவும் தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய முழு நேர வேலையாக நேசிப்பது இதைத்தான். சரிங்களா? இந்த கதையை எப்படி, அதாவது நான் இப்போதைக்கு இதை இயக்க முடியாதுங்கிறது எனக்கே தெரியும். ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக போயிருக்கேன், வந்திருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன்னாலும் எனக்கு வந்து ஒரு படம் கூட முழுசாக நான் பண்ணதில்லை உதவி இயக்குனராக. அப்போ இது என்னால் முடியாது. இதை யார் இயக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னா சுதா கொங்கரா, அதாவது சூரரை போற்று இப்போ பராசக்தி இயக்கிட்டு இருக்காங்களே அந்த இயக்குனர். அதற்கடுத்து அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள், இல்லையா இப்போ டிராகன் எடுத்தார்ல அஸ்வத் மாரிமுத்து அவர், இல்லையா லப்பர் பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து. பேர் சரியாக சொல்கிறேன்னு கூட தெரியல, ஏன்னா எனக்கு அவரோட அந்த படம் ரொம்ப பிடிச்சதே தவிர அவரோட பேர் வந்து மைண்டில் நிற்கல. அவர் பேட்டிகளெல்லாம் பார்த்தேன். தமிழரசன் பச்சைமுத்து தான்னு நினைக்கிறேன், தவறாக இருந்தால் திருத்திக்கிறேன். அவர் அப்புறம் இந்த டாடா படம் எடுத்தவர், பார்க்கிங் படம் எடுத்தவர், இப்படி யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த கதையை கொடுத்து கொண்டு போய் சேர்த்தி யாரையாவது இந்த கதையை பண்ண வைக்கணுங்கிறது தான் நோக்கம். உங்களில் யாருக்காவது இதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு பண்ண முடியும், இதை கேட்குறவங்களும் பார்க்குறவங்களுக்கும் யாருக்காவது இதை அவங்க யாராவது ஒருத்தர்கிட்ட இல்லை திரைத்துறை சார்ந்த யாருக்கிட்டையாவது இதை கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சதுன்னா சேர்த்துருங்க. உங்களை கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவனா நான் பார்த்து நினைத்து கொள்வேன். சரிங்களா? எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். உங்கள் ஜீவா.